ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனில் சமையலறை. இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அரிசி, பச்சை பட்டாணி, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு மசாலா பொருட்கள் 2 லவங்கம், 2 பிரியாணி இலை, 2 பட்டை, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக மசாலா சேர்க்க மாட்டேன். எல்லாம் நல்லா வறுத்த உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கினா தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். அது போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சோம்ல விழுது, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். எனக்கு 2 ஸ்பூன் உப்பு போதுமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிண்ட வேணாம். நம்ம மூடியை போட்டு 2 விசில் வச்சிடலாம். இப்போ விசில் வந்துச்சு, 2 விசில். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்ல சுவையான கொத்தமல்லி பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.